சீனாவின் கனவு திட்டமான பெல்ட் அண்ட் ரோட் உள்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை இணைக்கும் வகையில் ஹைஸ்பீட் ரயில் திட்டப்பணிகள் துவங்கி நடந்து வருகின்றன. சீனாவின் குன்மிங் நகரம் லாவோஸ் நாட்டின் வியன்டியான் நகரம் இடையே ஹைஸ்பீட் ரயில் பணிகள் முடிந்து 2021 முதல் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. தாய்லாந்து வழியாக சிங்கப்பூருக்கு ஹைஸ்பீட் ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தற்போது முழுவீச்சில் நடந்து வருகின்றன. அதற்காக தாய்லாந்தில் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள தண்டவாளத்துக்கு மேலே உயர்மட்ட பாலம் அமைத்து ஹைஸ்பீட் ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இன்று காலை வழக்கம் போல கீழே தண்டவாளத்தில் தாய்லாந்து பயணிகள் ரயில் சென்று கொண்டிருந்தது. தலைநகர் பாங்காக்கில் இருந்து உபோன் ரட்சாதானி மாகாணத்துக்கு சென்று கொண்டிருந்தது அந்த ரயில். நகோன் ராட்சசிமா மாகாணத்தில் ரயில் சென்றபோது ஹைஸ்பீட் ரயில் திட்டத்துக்காக உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ராட்சத கிரேன் கீழே சென்று கொண்டிருந்த ரயில் மீது பொத்தென விழுந்தது. இதில் 3 ரயில் பெட்டிகள் நொறுங்கியது. மேலே இருந்து ராட்சத கிரேன் விழுந்ததால் ரயில் தடம் புரண்டது. ஒரு பெட்டி தீப்பிடித்து கொண்டது. ஆனால் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். ஆனாலும் கிரேன் விழுந்து ரயில் தடம் புரண்டதில் 29 பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 70க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்துள்ளனர். தீயணைப்பு துறையினர் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ள சிலரது நிலைமையும் கவலைக்கிடமாக உள்ளது. அது மட்டுமின்றி நொறுங்கி கிடக்கும் ரயில் பெட்டிகளை முழுமையாக அகற்றி ஆராய்ந்த பிறகு இன்னும் ஏதாவது உடல்கள் இருக்கிறதா என தெரிய வரும். இதனால் பலி எண்ணிக்கை உயரும் என தாய்லாந்து அதிகாரிகள் கூறினர். தாய்லாந்தில் சீனா செயல்படுத்தி வரும் ஹைஸ்பீட் ரயில் திட்டப்பணியில் விபத்து நடப்பது இது முதல் முறை அல்ல. ஹைஸ்பீட் ரயில் திட்டத்துக்காக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே நகோன் ராட்சசீமா மாகாணத்தில் இன்னொரு இடத்தில் ரயில்வே சுரங்கப்பாதை கட்டும் பணி நடந்தது. தொடர் மழைக்கு தாங்காமல் சுரங்கப்பாதை இடிந்து விழுந்து சில தொழிலாளர்கள் இறந்து போனார்கள். சீனாவின் கனவு திட்டமான ஹைஸ்பீட் ரயில் பணியில் இப்படி அடுத்தடுத்து விபத்துகள் நடப்பது தாய்லாந்து மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.